பிரேஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் தருமையான மாலை பொழுதில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்குள்ளே இன்றைக்கி மாதாமாவுடைய ஃபீஸ்ட்டு நவநாளில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் மகிழ்ச்சியாக வந்திருக்கணும். மகிழ்ச்சியாக வந்தவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். என்ன மகிழ்ச்சி வேண்டி கிடக்கு. டிவியெல்லாம் நிறையா பிரச்சனை ப்ரோக்ராம் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த சாமியார் வச்சு திருவிழா வச்சு நவநாள்னு சாயந்தரத்தில் ஊர்வலம் வேறு சுற்றி வந்து டயர்டாகி என்ன ஒரே கவலையாக இருக்குது. அழுகையும் அங்கலாய்ப்புமாக இருக்குது. அப்படி வந்தவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போது அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்குன்னா வெளியில் தூக்கி போட வேண்டியது தான். ஆமாம், இல்லை மாற்றிடலாம். ஆண்டவர் மாற்றி தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மாற்றுவாரா? ஆண்டவர் மாற்றத்துக்கு ரெடியாக இருக்கார். நம்ம மாறுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நான் மாற ரெடியாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் வேணாம், பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் இப்படி கட்டையை போட்டால் அப்புறம் எப்படி அடுத்ததுக்கு போகிறது? பிள்ளைங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. சில பேர்லாம் முழிக்கிறாங்க. தமிழ் தெரியுமா எல்லாத்துக்கும்? எல்லாம் தமிழ் தான். ஓகே, எல்லாம் என்ன இது போய் இங்கிலீஷ்காரன் மாதிரியே பார்த்துன்னு இருக்கிறாங்க. பிரதர் வேறு ஆண்டவர் உங்களோடு இருப்பாங்க மறந்துட்டார் பதட்டத்தில். எனக்கு என்ன பயம் வந்துச்சு, நான் போட்ட ஆசீர்வாதத்தில் தான் ஏதோ பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு நான் முறை பயந்துட்டேன். ஒரு புது சாமியார் இப்படி தான் பிரசங்கம் வைக்கிறதுக்கு இறங்கினார். இப்போ பங்கு கொடுத்தாங்க. சின்ன சாமியாராக போய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீரசாரமாக பேசணுன்ட்டான்ட்டு நிறைய யாரும் ஐடியா கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. மைக் எடுத்துக்கிட்டு முன்னாடி போய்ட்டா அப்படின்ட்டு அவர் முன்னாடி போயிட்டார். உடனே மக்களுக்கெல்லாம் ஒரே ஆசை, சின்ன சாமியார் எப்படி பேச வந்திருக்காரு அப்படின்னு. ஒரு பாட்டியம்மா பின்னாடி இருந்தது ஓடி வந்து முன்னாடி உட்காந்துக்கிச்சு. சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து உட்காந்திக்கலாம் அப்படின்னு. அப்படியே முன்னாடி அவர் அப்படி ஆரம்பிக்கிறார். இதோ வருகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். அடுத்ததான் மறந்துட்டார். சரி, இன்னொரு தடவை சொல்லுவோமேன்ட்டு இதோ வருகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் வரல, அடுத்தது பாயிண்ட் வரல. பேப்பர் வேறு பைபிள் உள்ளக்க மாட்டிக்கிச்சு அங்கிக்குள்ள. மூணாவது தடவை இதோ வருகிறேன்னாரு. வேர்த்து மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் வந்து கீழே பொதுக்கடின்னு விழுந்துட்டார். விழுந்தோடனையும் அந்த பாட்டி மேலே தான் விழுந்துட்டார். அப்புறம் தண்ணியெல்லாம் தெளித்து சாமியை எழுப்பி விட்டு முதல்ல அவருக்கு என்ன ஞாபகம் வச்சுன்னா அந்த பாட்டி தான். விழுந்தும் போது பாட்டியை பார்த்துட்டே விழுவுறாரு. அப்புறம் கண்ணு முழிச்சோடனையும் பாட்டி பக்கத்தில் உட்காந்துருந்து, சாரி பாட்டி, மயக்கம் வந்துருச்சு, தெரியாமல் விழுந்துட்டேன். பரவாயில்ல சாமி, நான் தான் கூறு கட்டவேன். நான் தான் கூறு கட்டவேன். நீ தான் வரேன்னு 3 தடவை சொன்னில்ல அப்படின்னுச்சான். அதனால் இன்றைக்கி நம்ம ஒன்றுமில்லாதவங்களெல்லாம் ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்து நல்ல இறை வார்த்தையை விருந்துக்கு படைக்கிறார். வார்த்தை விருந்து. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 வாசகம் நமக்கு கொடுக்குறாங்க. எதுக்கு? கடவுள் கொடுக்குறார், விருந்து. அப்போ ஆன்மாவுக்கு அது விருந்தாக கொடுக்கப்படுகிறார். அதை ஆசையோடு கேட்குற பிள்ளைகளுக்கு விருந்து. அப்படியே பல்ல கட்சின்னு தின்னா எப்படி இருக்கும்? அது மருந்து. ஒரு சிலருக்கு மருந்தாக தான் மாறிடுது. அதனால தான் இதை விருந்தாக கொடுக்கணும்னு நம்ம முயற்சி செய்கிறோம். ஒரு அருமையான தலைப்பை ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு கொடுத்து சிந்திக்க அழைக்கிறார். அன்னை மரியாள், அனைத்து மாந்தருக்கும் தாய் அன்னை மரியாள். இன்றைக்கி இதை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? மற்றவர்களும் ஏற்றுக்கொள்கிறவர்களும் உண்டு, ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு. நம்ம மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஏற்றுக்கொள்ளாதவர்களோட போய் நம்ம நின்றுக்கணும், அந்த கருத்துக்கள் எல்லாம் வேறுபட்டு கிடந்தாலும் திருச்சபையினுடைய படிப்பினை என்ன, அதை தான் நம்ம சிந்திக்கிறோம். தாய் திருச்சபை மரியாளை எப்படிப்பட்ட அடையாளமாய் நமக்கு கொடுக்குது, அதுதான் இன்னைக்கு பாடம். அந்த மாதாம்மா நம்ம ஏதோ நம்மளாக பார்த்து ஒரு உயர்வு மாதாம்மாவுக்கு வச்சுக்கிட்டோம், நம்மளாக பார்த்து மாலையை போட்டுக்கிட்டு வேளாங்கண்ணிக்கு போய் மரியே வாழ்க கத்துனா மாதாம்மாவுக்கு பவர் வந்துருச்சு, அப்படி இல்லை. அவர்கள் கடவுளிடமிருந்து இந்த பெருமையை பெற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லா பெண்களும் என்னை பேருடையாள், பேறு பெற்றவள் என்று பெருமைப்படுத்துவார். இது கடவுள் கொடுத்த பெருமை.
அதனால தான் இது மனிதர்கள் கொடுக்கிற பெருமையை நம்ம பேசலை. திருச்சபை கடவுளுடைய பெருமையை திருச்சபை பறைசாற்றுகிறது. அனைத்துலக மாந்தர்களுடைய தாய் மரியாள் அப்படிங்கிற இந்த தலைப்பு எல்லோரும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தாய் நமக்காக மட்டுமல்ல, எல்லோருக்காகவும் அவர் தாயாக இருக்கிறார். எப்படி இந்த உயர்வை தாய் பெற்றுக்கொண்டார்கள்? இதில் மாற்றுக்கிறது இல்லை. எப்படி இந்த தாய் இந்த உயர்வை பெற்றுக்கொண்டார்கள்? நம்மை போல பிறந்து நம்மை போல இந்த உலகத்தில் போராடிய ஒரு தாய். அப்போ நமக்கும் ஒரு ஓப்பனிங்கை இந்த மாதாம்மா இன்னைக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நீங்களும் சும்மா அப்படி ஓரமாக போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா உனக்கும் ஆண்டவர் கிரேடு கொடுப்பாரா? இல்லை. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவனுக்கு தான் பரிசு. சும்மா ஓரமாக நின்றுக்கிட்டு கை தட்டுறவனுக்கு பரிசு கொடுப்பாங்களா? பரிசை காட்டுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம பரிசு வாங்கணுமா, பரிசை பார்க்கணுமா? பரிசு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்போ யாருக்கு அந்த பரிசு? பங்கெடுக்கிறவர்களுக்கு, வெற்றி பெறுகிறவர்களுக்கு. திருவெளிப்பாடு 3:21 அதைத்தான் சொல்லுது. திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 21 இறைவசனம் அழகாக சொல்லுது. இயேசுசாமி சொல்றாரு, நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல. பார்த்தீங்களா? நான் வெற்றி பெற்று சும்மா போய் இயேசு போய் நான் யார் தெரியுமா, நான் கடவுள்கிட்டேருந்து வந்த மகன், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு ஓரமாக பாதையை விடுப்போ அப்படின்னு ஒரு ஓரமாக போயிடல. அவர் எந்த பாதையில் போகணுமோ போய் வெற்றி பெற்று தந்தையின் அரியணையில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே போல வெற்றி பெறும் எல்லாருக்குமே கடவுள் சொல்றார் பாருங்க, வெற்றி பெறும் அனைவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும். அவருடைய அரியணையை ஷேர் பண்றார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவாய் மாறக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறோம், மாறக்கூடிய அழைப்பை பெற்றிருக்கிறோம். இதைத்தான் மரியாளை இன்னைக்கு அனைத்துலகத்தினுடைய தாய், எல்லா மாந்தர்களுக்கும் அவர்தான் தாய் என்று நம்ம பெருமையாக முன்வைக்கிற இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்னன்னா, அன்னை மரியாள் இவ்வளோ பெருமைக்குரிய தாயாக எப்படி மாறினாங்க? அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆகவே கடவுள் அந்த உயர்வை கொடுத்தாரு. அப்போ நானும் என்ன செய்யணும்? வெற்றி பெறணும். இந்த தாயினுடைய அழைப்பு, இந்த தாயினுடைய ஒரு உதாரணம் இதுதான். அதனால தான் இன்னைக்கு இந்த தலைப்பை நமக்கு ஃபாதர் கொடுத்துருக்குறாங்க. இதை சிந்திக்கணும். இது திருச்சபையினுடைய தலைப்பு, ஏதோ மனிதர்கள் சிந்திக்கிற தலைப்பு அல்ல. இது ஒரு உயரிய இறையியல் பின்னணியில் ஆழமாக வைத்திருக்கிற ஒரு தலைப்பு. அன்னை மரியாள் கடவுளுக்கே தாய். பாருங்களேன், இந்த விழாவை நீங்கள் எப்போ கொண்டாடுறீங்க? செப்டம்பர் 8ஆம் தேதியா? கடவுளின் தாய் அன்னை மரியாள் கடவுளின் தாய்ங்கிற விழாவை என்னைக்கு கொண்டாடுறோம்? என்னம்மா கொண்டு விடுவீங்களா? அதான் இப்படின்னாங்களா? நமக்கு பயமாக இருக்குது. 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி இரவு நம்ம நியூ இயர் கொண்டாட போகல. நம்ம நியூ இயர் கொண்டாடுறது 2வது தான், புத்தாண்டு. ஆனால் நம்ம கொண்டாடுற லிட்டர்ஜிக்கல் விழா என்ன விழா? அன்னை மரியாள் கடவுளுடைய தாய். ஏன் அந்த விழாவை கொண்டாடுறாங்க? ஒரு பிரச்சனை வந்துச்சு. நெஸ்டோரியன் அப்படிங்கிற ஒரு ஆயர் என்ன பண்ணார், அவங்கள கடவுளின் தாய்னு சொல்லக்கூடாது, இயேசுவின் தாய்னு சொல்லிக்கோ. இயேசு மனுஷனாக இருந்தார், அந்த மனிதனான இயேசுவுக்கு அவங்க தான் தாய். கடவுளின் தாய்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த மண்டைக்குள்ளே தான் பிரச்சனையை அவர் ஒரு புதுசாக கிளப்பி விட்டுட்டார். அப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த மக்கள் எல்லாமே அந்த காலத்திலேயே மாதாவை கடவுளுடைய தாய்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்படி ஒரு புரட்சி வந்த உடனேயும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மக்களுக்கு, அப்படியே குழம்பி போயிட்டாங்க. அப்போ தான் ஆயருக்கு பேரவை கூடியது. போப்பாண்டவர் என்ன செய்கிறாரு, அதை கவுன்சிலை கூப்பிட்டு எல்லா கர்தினால்மார் ஆயர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒன்றா திரட்டி அவர்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து பாருங்கள். அந்த ரோமில் அந்த சதுக்கத்தில், பேதுரு சதுக்கத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் காத்திருக்கிறாங்க. என்ன பதில் சொல்ல போகிறாங்க இந்த ஆயர்கள், இந்த போப்பாண்டவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு அவர்கள் காத்திருந்த சமயத்தில் கதவு திறந்தது. எல்லோரும் அப்படியே வெக்கி போய் பார்க்குறாங்க. இவங்க பதில் என்ன சொல்ல போகிறாங்க? கடவுளின் தாயின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை அப்படி சொல்லப்படாதுன்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்னு ஒரு வேதனையோடு அந்த சமூகம் காத்திருந்தது. தாயினுடைய அந்த அன்பில் உறைந்த சமூகம்,
உறைஞ்சு போய் கிடந்தது. அந்த அறிவிப்பாளர் கர்தினால் வந்து நின்று எல்லோருக்கும் சொன்னார், தாய் திரு அவை இன்று பிரகடனப்படுத்தி அறிக்கை செய்கிறது, தாய் இயேசுவின் தாய் மட்டுமல்ல, அவர் கடவுளின் தாய் என்று அறிக்கை செய்யப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்போ கடவுளின் தாய் என்கிற பெருமையை இந்த திருச்சபை அன்னை மரியாளுக்கு பகிரங்கமாக கொடுத்ததோ அப்போவே கீழே இந்த அடிக்கோடு அப்படியே வந்துருச்சு. அவர் கடவுளுக்கு மட்டும் தாய் அல்ல, இந்த கடவுளை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இவர் தாயாக மாறி நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம கடவுளை போற்றி புகழ்கிறோம். கடவுளை எதுக்கு போற்றி புகழ்கிறோம்? இந்த மனுக்குலத்திற்கு எது தேவை என்பதை அறிந்து செயலாற்றுகிறவர் ஆண்டவர். அதனால தான் கடவுளை நல்லவர் என்று சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம் இயேசு நல்லவர். நம் இயேசு நல்லவரா இல்லையா? அவர் வந்ததுனால தானே மாதாம்மா கிடைச்சாங்க, அப்படி தானே? என்ன செமினேரியன்ஸ்லாம் தலையாட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்குவீங்களா? அப்படி தானே? அப்படி தான். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். பாடுங்க பார்ப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நிறைய பேர் பாடிட்டீங்க, கொஞ்சம் பேருக்கு வாயே திறக்கலை. நம்ம என்ன சரிகமா பதினீங்க ஆள் எடுக்க வந்தோம், சூப்பர் சிங்கருக்கு ஆள் எடுக்க வந்தோம். ஆண்டவர் நீ எப்படி பாடினாலும் பாரியான்னு பார்ப்பார். நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஜெபத்தில் பதில் சொல்லணும், பாடணும், துதிக்கணும், எல்லாமே செய்யணும். பூசைக்குள்ளே வந்து நம்ம செய்யாதபடி ஒருத்தன் பார்த்துப்பான், வாயை திறக்காதபடி ஒருத்தன் பார்த்துப்பான். யார் அவன்? நம்ம சொந்தக்காரன். பாருங்க, உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? எதுக்குமே வாய் திறக்கல, பிரைஸ் லார்ட் வரலை, அல்லேலூயா வரல, இந்த மாதிரி பாடும்போது எதுவுமே வரல, சாமியார் சொல்றார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இருந்தா இருந்துட்டு போ எனக்கு என்ன அப்படின்னு இப்படியே நின்னீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கலாம் உங்ககிட்ட வேற ஒருத்தன் இருக்கிறான்னு. ஆண்டவர் இல்லாமல் வேற ஒருத்தனை வச்சிருக்கிறவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் என்ன செய்யணும்? நம்ம எதிர்த்து போராடணும். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வருது, நம்ம என்ன செய்வோம்? கத்துவோமா இல்லையா? ஐயோ பாம்பு பாம்புன்னு. அப்போது நமக்குள்ளே இருக்கிற தீமை வெளியில் போகணுன்னா என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை நல்லா சத்தமாக துதிச்சா போதும், ஓடி போயிடுவான் பிசாசு. பிரைஸ் தி லார்ட். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சொல்லுங்க, நம் வெரி குட் நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை பீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து நாம் அப்போ நமக்கு கடவுள் தேசத்தை சுதந்தரிக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான ஆற்றலையும் கொடுத்து தேசத்தை சுதந்தரிக்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறார். அன்னை மரியாள் அந்த வல்லமையோடு செயல்பட்டாங்க. அன்னை மரியாளுடைய ஜெபம் தனக்காக மட்டும் இல்லை, இஸ்ரேலில் இருக்கிற துன்பப்படுற பிள்ளைகள், ஐயோ பக்கத்து வீட்டில் சாப்பாடு இல்லாமல் கிடக்குதுங்க, அவங்களுடைய ஜெபம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி மட்டுமே இல்லை, யூனிவர்சல். அன்னை மரியாளினுடைய ஜெபமும் தாகமும் அவருடைய மனவேதனையும் உலகமே காப்பாற்றப்படணும்னு அவங்களுக்குள்ள பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதனால தான் அந்த தாயை கடவுள் தெரிந்தெடுக்கிறார். அவ்வளவு பெண்கள் இருந்த இடத்துல ஏன் இந்த தாய்? அவருடைய எண்ணம், அவருடைய ஏக்கம் உலகம் முழுமைக்குமான ஏக்கமாக இருந்தது. அன்னை மரியாளை சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே அவர்கள் அர்ப்பணித்து விட்டார்கள். அந்த அர்ப்பணத்தினுடைய ஆழம் அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து கொண்டிருந்தது. பாருங்க, இன்னைக்கு இறைவனின் தாய் மரியான்னு சொல்லி KP 431 இந்த அறிக்கையானது பிரகடனப்படுத்த விட்டது.
புனித அகுஸ்தினார் சொல்றாரு பாருங்க, ஒரு மனிதனின் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் நாக்குகளாக மாறினும் மரியன்னையை அவருடைய தாய்மைக்கு ஏற்றவாறு புகழ முடியாதான். பிரைஸ் எல்லாம் அவங்க அவ்வளவு பெருமைக்குரிய ஒரு தாய்மை அன்னை மரியாளுடைய தாய்மை. சிலுவைக்கு அடியில் நின்ன அடையாளத்தை இன்னைக்கு 4 வரியில் வாசிச்சிட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்மளா இருந்து அப்படி விடுவோமா? இன்னைக்கெல்லாம் இப்போ எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா உடனே பிள்ளை எங்கே இருக்குது எது இருக்குதுன்னு உடனே என்ன ஃபோன் அடிப்பாங்க. உடனே நான் அடிப்பேன், என்னம்மா காதுக்கும் பேசு, நம்ம சத்தம் அம்மாவுடைய பக்கத்தில் கேட்கும். சொல்லுங்கம்மா அப்படின்னு. எங்கேப்பா இருக்கிற? நான் இந்த கொட்டைப்பட்டில் இருக்கேன். ஏன்ப்பா கொட்டைப்பட்டு எங்கேயாவது அப்படியே போயிட்டே இருக்கியாப்பா அப்படின்னு வாங்க. கவலை அப்பப்போ அப்படி பேச்சு வரும். ஆனால் இல்லைம்மா அது பூசதானே. சரிப்பா, பார்த்து நல்லபடியாக செஞ்சுட்டு வாப்பா, சாப்பிட்டுக்கப்பா, தண்ணி பார்த்து குடிச்சிக்கப்பா, ஒரு கன்சர்ன். ஆனால் இயேசு அங்கும் எங்குமாக சுற்றி திரிந்த பொழுது இந்த தாய் ஒவ்வொரு நொடியும் செத்து போனாங்க. ஒவ்வொரு நொடியும் சிலுவைக்கு அடியில் நின்ன தாய் கடைசியில் தான் நின்னாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்போது இந்த மகனை முழுவதுமாக திட்டத்திற்கு கையில், இன்றைக்கெல்லாம் தெரியும் சாமியார்னா இது எப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய பணி எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிள்ளைங்களை அவன் அனுப்பி விட்ருக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா, ஏய் சாமியாரா போய்த்தாண்டா வரணும் சொன்னாங்களா இல்லையா? எனக்கும் சொன்னானோ. நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அப்போ நாங்கள் பிரதர்ஸாக இருக்கும்போது அந்த களப்பணி, அப்போது அந்த ஊரில் எல்லாம் ஹிந்துஸ், அவங்க வீட்டில் தான் தங்கி பணி செஞ்சோம். ரொம்ப அன்பான மக்கள், எளிய மக்கள். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு கடைசி நாள் டான்ஸு பாட்டு அப்படி கொடுத்துட்டு கிளம்ப போகிறோம். அப்போது ஒரு பிரதர் தெரியாமல் சொல்லிட்டார் பக்கத்தில் இருந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி எங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ட்டார். அது படார்னு என் பக்கம் திரும்பி, யாராசா உண்மையாவா அப்படின்னுச்சு. நானும் கொஞ்சம் எஃபெக்டோட, ஆமாம் பாட்டி கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஃபீல் பண்ணுற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அந்த பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி, யாராசா அழுவுற, நீ அழுவாதா ராசா, நீ மட்டும் ஊன்னு சொல்லு, இந்த ஊர்லேயே ஒரு குட்டியை பார்த்து கட்டி வைக்கிறேன்னுச்சு. பொட்டியை தூக்குடா அப்படின்னு. பாருங்க, இன்னைக்கு இந்த குருத்துவ அழைப்பெல்லாம் ரிகக்னைஸ்டு பாடி. இயேசு இருந்த பொழுது அப்படி ஒரு ரெகக்னிஷனை நம்மளால் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஆத்தரைஸ்டு ஃபார்மை பார்க்க முடியாது. அவராக போனார். என்ன நடக்கும் இந்த மகனுக்கு? அப்போ அன்னை மரியாள் எந்த உணர்வில் இந்த மகனை அனுப்புனாங்க? தந்தை கொடுத்த திட்டம், தரணி முழுவதற்குமான ஒரு அடையாளமாக உன் மகன் நிற்க போகிறான். அப்போ அந்த மகனுக்கு பின்னாடி மரியாள் ஒரு நேரம் சிலுவைக்கு அடியில் மட்டுமல்ல, மகனை பெற்றெடுத்த எல்லா நேரத்திலும் அன்னை மரியாள் அந்த திட்டத்திற்காகவே நின்னாங்க. அதனால தான் இந்த தாயை நம்ம என்ன செய்கிறோம்? இந்த தரணியின் தாயின்னு சொல்கிறோம். உலக மாந்தர் அனைவருக்கும் தாய். அதனால தான் இன்றைக்கி வேளாங்கண்ணிக்கு எல்லா மக்களும் போகிறாங்க. யாராவது நம்ம கூப்பிட்றோமா? மற்றவங்களுக்கு கூட அப்படி யாரும் வரதில்லை. ஆனால் அன்னை மரியாளுக்கு சகாயமாதா கோயிலில் கூட பார்க்குறோம். எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் உள்ளே வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அன்னை மரியாள்கிட்ட பேசிட்டு அவங்க நிறைய ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு போகிறாங்க. தாய் மரியாள் அற்புதங்களை நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை ஒரு தாய் சொன்னாங்க. அவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தாங்க. அப்போது கிறிஸ்தவர் அல்ல. அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. 3 பிள்ளைகள், கணவன் இறந்துட்டார். 3 பிள்ளைகளை கையில் வச்சுக்கிட்டு அந்த தாய் போராடுற நேரம் திடீர்னு ஒரு பையனுக்கு என்ன ஆயிடுச்சு? லங்ஸில் பிரச்சனை. டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போய் ரத்த வாந்தி எடுக்குது பிள்ளை. கொண்டுட்டு போய் காட்டினா லங்ஸில் பெரிய பிரச்சனை இருக்குது, சீக்கிரம் சென்னைக்கு கொண்டுட்டு போ. கையில் காசு இல்லை. இந்த தாய் அப்பப்போ திருப்பி அதே டாக்டர்கிட்ட போய் வலி மாத்திரை கொடு டாக்டர், வலி மாத்திரை குடியேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி வலி மாத்திரையை வாங்கி போட்டு அந்த பையனை அப்படியே மேக்கப் பண்ணுறாங்க. 2 தடவை 3 தடவை 4 தடவை. இந்த டாக்டர் சொல்லிட்டார், இனிமேல் இங்கே வரக்கூடாது நீனு, ஏன்னா நான் கொடுக்குற மாத்திரை தின்னு செத்து போயிட்டான்னா நான் கொண்டு விட்டேன்னு சொல்லிடுவாங்க. நீ கொண்டுட்டு போய் பெரிய டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அம்மாவால் போக முடியலையா சொன்னாங்க. நேரடியான சாட்சியாக சொன்னாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என் பிள்ளை கதறதை நான் பார்ப்பேனா, அழுவுறதை பார்ப்பேனா, வலியை பார்ப்பேனா, அது ரத்த வாந்தி எடுக்கிறத பார்ப்பேனா, காசு இல்லாத ஒரு வேதனையை உணர்வேனா, என்ன செய்கிற, சோத்துக்கே வழி இல்லை, எங்கே நான் சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறது. அப்போ பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவங்க வீடு, அவங்ககிட்ட போய் நான் அழுது புலம்புனேன். எனக்கு இப்படி இருக்கே, என் கண்ணுக்கு முன்னாடி என் பிள்ளை சாவுதே
அப்படின்னு சொல்லி நான் வேதனையில் புலம்பினேன்ப்பா. அப்போ சொன்னாங்க அந்த கிறிஸ்தவங்க, எங்களாலேயும் உங்களுக்கு பெரிய உதவி செய்ய முடியாது, நம்மளை மாதிரி ஏழைங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, தாய் நம்மளுடைய இயேசுவோட அம்மா மாதாம்மா இருக்கிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க, கண்டிப்பாக அற்புதம் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இந்தம்மா ஆரோக்கியமாக தான் சுருவம் இருந்தது. நான் போய் மடி பிச்சேன். மடியை பிச்சுக்கிட்டு மடியை தூக்கி காட்டி என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க மாதாவே அப்படின்னு நான் கெஞ்சி மண்டாடினேன், அழுது மண்டாடினேன் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு நாள் என் பிள்ளை அழுதான், வலிக்குது. உடனே டாக்டர்கிட்ட, அதே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அந்த கம்பவுண்டர் உள்ளேயே விடலை, வெளியில் உட்காரு, நீ உன்னை பார்த்தா டாக்டர் டென்ஷன் ஆகிடுவார். வெளியில் உட்காந்துருக்குறேன், என் பிள்ளை அப்படியே தோண்டு கிடக்கிறான். டாக்டர் ஒரே ஒரு தடவை பாருங்கள் டாக்டர் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தது அந்த அம்மா. பாருங்கள், ஒரு கைம்பெண். திடீர்னு அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் அப்படியே உட்காந்துருந்தேன் ஃபாதர், திடீர்னு என்னோட அந்த மருத்துவமனைக்குள்ளே ஒருத்தர் வந்தார். நல்லா உயரமாக இருந்தார், தாடி வச்சுருந்தார், வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, ஆள் ரொம்ப பிரகாசமாக இருந்தார். இப்படி உள்ளே வந்தார், எனக்கு யாருன்னு தெரில. என்னையை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். டாக்டர்கிட்ட போய் உள்ளே போனார். இந்த ஒரு தடவை இந்த பையனுக்கு வைத்தியம் பாருங்கள், அதுக்கப்புறம் வரமாட்டான் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் வெளியில் வரல. நான் நினச்சேன் உள்ளுக்குள்ளே டாக்டருக்கு தெரிஞ்சவர் போல இருக்குன்னு நான் நினச்சேன். டாக்டர் உடனே சரி அந்த பையனை வர சொல்லு. டாக்டர் வந்து பழைய மாதிரி இந்த செக்கப்லாம் பண்ணி பார்க்குறாரு, எல்லாம் சரியாக இருக்குது. ஏதோ ஊத சொல்கிறாரு, எல்லாம் சரியாக ஊதுது. டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் போய் உட்காந்துக்கிட்டார் சேரில். அவர் மணி அடிக்கிறாரு, அவங்க ஒய்ஃப் மேலேருந்து உடையாந்து தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க அவருக்கு. அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னையை கூப்பிட்டாரு, எந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் அவன் பிள்ளைய அப்படின்னாரு. நான் சொன்னேன், எங்கே டாக்டர் கூட்டிகிட்டு போகிறது, ஒன்றையை விட்டால் வேறு யார் இருக்கா எனக்கு கதி அப்படின்னு. 10 ரூபா வாங்கிக்கிட்டு மாத்திரை கொடுக்குற டாக்டர் நீங்கள் மட்டும்தானே, எங்கேயுமே போகல டாக்டர். அப்போ தான் அந்த டாக்டர் சொன்னாங்க, உன் பிள்ளை எல்லா விதத்திலும் சரியாக இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் சரியாய் தெரிகிறது, எதுவுமே தப்பாக தெரியல, அன்னைக்கு பார்த்த தம்பி பிள்ளை இதுவே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டரே என்னை ஆச்சரியப்படுத்திட்டார். பிள்ளைகிட்ட வலிக்குதான்னு கேட்டால் வலி இல்லைன்ட்டான், நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டான். அப்போ தான் அவர் கேட்டார், இப்போ வந்துட்டு ஒருத்தர் போனாரே அவர் யாருன்னு கேட்டார். நான் வெளியில் இருந்து பார்த்தேன், உள்ளே போனவர் வெளியில் வரவே இல்லை. உள்ளே இருந்தவர் கேட்குறாரு, வந்துட்டு ஒருத்தர் போனாரே அவர் யாருன்னு கேட்டார். சரி எனக்கு தெரியாது டாக்டர் அப்படின்னு. அப்போ தான் டாக்டர் சொன்னார், உன் வாழ்க்கையில் ஏதோ சம்திங் ஹேஸ் ஹேப்பன், ஏதோ நடந்திருக்கிறது, உன் பிள்ளை பூரணமாய் சுகமாகிவிட்டான். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் பெரிய பிள்ளைகளாக வளர்ந்து அவர்கள் திருமணமாகி நல்லா இருக்கிறாங்க. சாட்சியம், அன்னை மரியாள் யாருன்னுலாம் பார்க்கறதில்ல. தன் பிள்ளைகள் மன்றாடுகிற பொழுது, தன் பிள்ளைகள் கண்ணீரோடு நிற்கிற பொழுது அவர் தாயாக நின்று அந்த குடும்பத்திற்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார்கள். என் அன்பு பிள்ளைகளே, இதுதான் நம்மளுடைய தாயினுடைய அரவணைப்பு. 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லுது பாருங்க, ஆராதனை கடவுளுக்கு மட்டும்தான், மற்ற வணக்கங்கள் புனிதர்களுக்கு. இவ் அடிப்படையில் மரியா கிறிஸ்துவின் தாயும் இறைவனின் தாயுமாக இருப்பதால் அவருக்கு சிறப்பான வணக்கம் திருச்சபையில் செலுத்தப்படுகிறது. கடவுளாக நம்ம மாதாவை வைக்கவே இல்லை. நிறைய பேர் கடவுள்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்துகிறாங்க. நம்ம வந்து வழிபாடு நடத்துகிறோம். இல்லை, திருவெளிப்பாடு 3:21 நீ முழுசாக படித்து பாருங்க. வெற்றி பெறும் எல்லோருக்குமே என்னுடைய அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். அன்னை மரியாள் ஆண்டவரோட இன்னைக்கு அரியணையில் வீற்றிருக்கிறாங்க. புனிதர்கள் அப்படித்தான், எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து தன்னுடைய அரியணையில் அவர் அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர்கள் இந்த உலகத்திலே இயேசுவுக்கு சான்று பகர்ந்த பிள்ளைகள், இயேசுவை மாட்சிப்படுத்தின பிள்ளைகள். இந்த தாய் மரியாள் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் தந்தையையும் மகனையும் மாட்சிப்படுத்தினார்கள். அதனால தான் இன்னைக்கு இந்த திருச்சபை அந்த தாயை மாட்சிப்படுத்தும்படி கடவுள் கட்டளையிட்டிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அன்னை மரியாளுக்கு 1000 சிறப்புகள் இருந்தாலும் கூட இறைவனின் தாய், இந்த மனுக்குலத்தின் தாய் என்று சொல்லுகிறதுல தான் நமக்கெல்லாம் ஒரு பெருமையும் ஒரு இன்பமும் ஒரு மகிமையும் அடங்கி இருக்கிறது. அதனால தான் இந்த விழாவை நம்ம வந்து சிறப்பாய் அறிக்கை செய்கிறோம். இந்த தாய் வந்து திருச்சபையினுடைய தாய். திருச்சபை மத்தேயு நற்செய்தி 16:18 நம்ம பார்க்குறோம், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாது. பாருங்க, இந்த பேதுரு மனம் ஒடிந்து கிடந்த பொழுது இந்த பேதுருவை கூட்டிட்டு வந்து அவரை பலப்படுத்தினது இந்த தாய் மரியாள். சீடர்கள் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. திருப்பி கூட்டிட்டு வந்து திருச்சபைக்கு முதல் வித்தை இட்டது இந்த தாய் மரியாள்.
அதனால தான் நீ எந்த திருச்சபையை கொண்டாடி கொண்டிருந்தாலும் சரி, நம்ம கத்தோலிக்க திருச்சபை, நம்முடைய திருச்சபை, அல்லது வேறு எந்த திருச்சபையை கொண்டு வைத்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் திருச்சபை என்கிற பெயரை நீ யூஸ் பண்ணினாலே நீ தாய் மரியாளை மறந்துவிடக்கூடாது. தாய் மரியாள் தான் எல்லா திருச்சபைகளுக்கும் அவர்தான் அடித்தளமிட்ட மூல ஒரு சீடத்தியாக விளங்குகிறார்கள். அவர்கள்தான் முதல் சீடத்தி. அதனால தான் இன்னைக்கு தாய் திருச்சபையினுடைய அடித்தளத்தை பேசுகிற பொழுது தாய் மரியாளை எல்லா கூட்டத்துக்கும் தாயாக பேசி கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 14:12 சொல்லுது பாருங்க, இதுபோலவே நீங்களும் இருக்கிறீர்கள், தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள். இதைத்தான் அன்னை மரியாள் செய்து கொண்டிருக்கு. வெறும் தாய், நான் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு மாதாம்மா உட்கார்ந்துருக்கல. யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும்? அந்த தாய்க்கு அந்த மகனுக்கு உயிர் கொடுத்தாங்க. இன்னும் பல இடத்துல நீங்கள் போய் பாருங்க, அற்புதங்களை தாய் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, குழந்தை ரொம்ப நாளாக இல்லை, ஒரு முட்டி போட்டு மாதாமாட்ட ஜெபம் பண்ணதில்லை, 3 குழந்தை ட்ரிப்ளெட்டாக பிறந்துருச்சான். நான் சொன்னேன், ஐயோ இனிமேல் நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு. முட்டி போட்டு ஜெபம்னா 3 பிள்ளை ஒன்றா பிறந்துருதான். என்னப்பா முட்டி போட்டு ஜெபம் பண்ணாதீங்க. இன்னொரு திருத்தலத்துக்கு போயிருந்தேன். அங்கே கிணத்துல தண்ணி, அதில் ஒரு அற்புதம். அந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கெல்லாம் நோய் நீங்குகிறது. அதுவும் ஒரு அன்னையினுடைய திருத்தலம், கோயம்புத்தூர் பக்கம். அப்போ நோய் நீங்குகிறது. இது மாதிரி கர்ப்பம் படிக்காதவங்க கர்ப்பம் தரித்து குழந்தை பெறுறாங்க அப்படின்னு அங்கே நின்றுக்கிட்டு இருந்த கேணிக்கு பக்கத்தில் அந்த தீர்த்தத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்த சகோதரர் என்னிடத்தில் சொன்னார், இந்த தீர்த்தத்துக்கு நல்ல வல்லமை இருக்குது ஃபாதர் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு, ஃபாதர் நானும் ரொம்ப சரி, ரொம்ப அப்படியா, வெரி குட் காட் பிளஸ், ரொம்ப நன்றிங்க இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனேன். ஃபாதர் கொஞ்சம் குடிச்சிட்டு போங்கண்டார். வேணாம் அப்படின்னு. அவர் ஏன் ஃபாதர்னாரு, ப்ரெக்னென்ட் ஆகிடும் அப்படின்னு சும்மா நகைச்சுவைக்காக சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு, நான் பூசிக்கு போகிறோம், அதனால் அதை பிடிக்கல நான். பாருங்கள், திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளை நம்மக்கிட்ட வளர்த்து எடுக்கணும் அன்னை மரியாள். அதுக்கு தான் நமக்கு தாயாக இருக்கிறாங்க. சும்மா நான் தாயாக இருக்கிறேன்ப்பா, என்கிட்ட வா, நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன், நீ ஜம்முன்னு ஓரமாக உட்காந்து பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பா. இதுக்காகவா தாய் அன்னை மரியாளை தாய்ன்னு சொல்லிட்டு இருக்கோம்? இல்லை, அவர்கள் தாயாக இருந்து இந்த தரணிக்கு வழிகாட்டுகிறார்கள். எந்த வழியை காட்டுவாங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய வழியை அவங்க காட்டுறாங்க. இயேசுவை பார், என் மகன்கிட்ட போ, எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். கூடி எல்லா சீடர்களையும் ஒரு சேர கூட்டி கரம் உயர்த்தி ஜெபித்து, நாம ஜெபிக்க வெட்கப்படுறோமே, ஆனால் அன்னை மரியாள் கரங்களை உயர்த்தி சீடர்களோடும் பெண்களோடும் எல்லோரும் இணைந்து ஜெபித்த பொழுது தூயாவி அக்கினி அபிஷேக பிரவாகம் எடுத்தார் அந்த இடத்துல. நம்மளாம் இன்னும் அந்த அபிஷேக ஆசீர்வாதத்துக்குள்ள போகவே முடியல. ஆண்டவர் இயேசு நிக்கோதேமு கிட்ட சொன்னாரு, நீ மறுபடி பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? ஆவியிலும் நீராலும் ஆவியாலும் பிறக்கணும். திருமுழுக்கு வாங்கிட்டோம், ஆனால் அந்த திருமுழுக்கினுடைய பவர் நம்மகிட்ட வெளிப்படுறதில்லை. நம்ம தான் அப்படியே அடங்கி போய் நிற்கிறோம். அன்னை மரியாள் அடங்கி போன தாய் அல்ல, தீமைக்கு எதிராக எழுந்து நின்று போராடின தாய். எப்படி? ஜெபித்து போராடின தாய். இன்னைக்கு சீயோன் மலையை சார்ந்த பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னார், ஆண்டவருக்கு சான்று பகருகிற சாட்சிகளாக நம்ம மாறணும். இதுதான் இந்த தாயினுடைய ஆவல். நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்களே, தாய்மார்கள் தந்தையர்கள், பிள்ளை படிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்கன்னா விட்டுடுவீங்களா? படிக்க வச்சுருக்கீங்க, 1 வருஷம் 2 வருஷம் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுருக்கிறீங்க, நீ படிச்சுட்டியாப்பா, சரிப்பா பரீட்சைக்கெல்லாம் போக வேண்டாம், விட்டுடுவீங்களா? ஒரு அம்மாவுக்கு ரொம்ப சந்தேகம், இது என்ன பரலோக மந்திரத்தில் இப்படி போட்டிருக்கு, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தப்பாக எழுதிட்டாங்க, நாசமாக போவாங்க. என்கிட்ட சொல்லு, நீ எல்லாம் ஊரெல்லாம் போய் பிரசங்கம் வைக்கிற, போய் பிஷப்புங்கிட்ட சொல்லுங்க பாதர் நீங்கள். நான் சொன்னால் கேட்டுருவாங்களாமா? நான் சொன்னேன், எதுக்கு சொல்லணும்னு கேட்டேன். நீ புரிஞ்சுக்கோ, அது எப்படி கடவுள் உட்படுத்துவார். உனக்கு மண்டையில் புரியல, எனக்கும் புரியல, உட்காந்து ஜெபம் பண்ணால் எல்லாமே புரியும். இயேசு சாமியை பாலைவனத்துக்கு தூய ஆவி கூட்டிகிட்டு போனாரா இல்லையா? எதுக்கு கூட்டிகிட்டு போனார்? ரொம்ப டயர்டாக இருப்பப்பா, வாப்பா அங்கே போய் நான் உனக்கு பணியாரம் சுட்டு தரேன்ப்பா. ஆண்டவர் பணியாரம் சுட்டு தர கூட்டிகிட்டு போனாரா?
நீ தனியாக இந்த இவங்களோடலாம் இந்த இந்த பாருங்கள் இந்த சீடர் பையெல்லாம் உனக்கு கொடுக்காம தின்னு போடுறாங்க, நீ வா, நான் நல்லா உனக்கு நல்லா ஆப்பா சுட்டி தரேன் வா. ஆண்டவர் இயேசுவை பாலைவனத்துக்கு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவி கூட்டிட்டு போறாரு பாலைவனத்துக்கு. எதுக்கு? சோதனைக்கு உட்படுத்தப்பட. சோதனைக்கு. இதுதான் எக்ஸாமினேஷன். பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுப்பியா? இல்லை, அப்படிதானே? என்ன எல்லாம் முழிக்கிறீங்க? பிள்ளை பரீட்சைக்கு போகலன்னா விட்டுருவீங்களா? குச்சி எடுத்து வெளுத்து போட, படிக்க பணம் கட்டி இருக்குது, பரீட்சைக்கு போக மாட்டானா? ஆண்டவர் சோதனைக்கு உட்படுத்துறது சரியான செயல். ஏன் தெரியுமா? நீ போய் ஜெயிக்கணும் அந்த இடத்துல. அன்னை மரியாள் அப்படிப்பட்ட தாயா இருக்கிறாங்க. நம்மளெல்லாம் சோதனைக்கு அவங்க அனுப்புகிறாங்க. போ, உள்ளே போ, நீ ஜெயிச்சுட்டு வா, நான் உன் கூட இருக்கிறேன். அவங்க உனக்காக போராட மாட்டாங்க, உனக்காக பரிந்து பேசுவாங்க. என் பிள்ளைகள் ஒரு நன்மை செய்கிற பொழுது போராட்டம், நன்மை செய்கிற பொழுது ஒரு பாவம், நன்மை செய்கிற பொழுது ஒரு விதமான உலகியல் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை மாற வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும். அன்னை மரியாள் அந்த நேரத்தில் உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்கு பலத்தை வாங்கி கொடுத்து உங்களை வெற்றி பெற செய்வாங்க. உட்படுத்தாதையும் ஆண்டவர் உட்படுத்துகிறாரு, நீங்கள் அதுக்கு உட்பட வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, இதுக்குத்தான் நம்ம அழைக்கப்பட்ட சியோன் மலை, சாட்சியத்தின் மலை. இந்த மலையில தான் அன்பு உறவு, இந்த மலையில தான் ஒரு எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு அற்புத உறவு. இந்த ஆசீர்வாத கிருபைக்கு தான் ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி அழைச்சிக்கிட்டே இருக்கிறார். பிள்ளைகளே, இதோ நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களுக்குள்ளாக இந்த விஷயமும் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த ஒரு அழைப்பை முன்வைத்து தான் திருச்சபை இந்த தாயை நமக்கு கண்முன் வைத்திருக்கிறார். தாய்க்கு போய் மாதாமாவுக்கு போய் மாலையை போடுறது, மெழுகுதிரி கொளுத்துறது, இதெல்லாம் உங்களுடைய பக்தி முயற்சியினுடைய அடையாளமாக இருக்கலாம். ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் நான் மாதாவினுடைய பக்தன் என்று சொல்லிக்கொள்வது மாதாவுக்கு மகிமை அல்ல, அது அவர்களுக்கு இழுக்கு. யாராவது ஒரு குடிகாரன் வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து மாதா பக்தன் அப்படி சொன்ன, உங்களை இந்த சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாரு சொல்கிறபடி தான் நான் நடப்பேன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா மானத்தை வாங்குற குடிகாரன் பல போடா சொல்லுவீங்களா இல்லையா? சண்முக வடிவேல்னு ஒரு ஐயா நகைச்சுவையெல்லாம் இதில் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் ஒரு நகைச்சுவை சொன்னார். அவர் ஆசிரியராக பணி செய்கிறார், இப்போ ஓய்வு பெற்றவங்க. அவங்க ஒரு நகைச்சுவையை பகிர்ந்து கொண்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது 2 பேருக்கு சண்டை. ஒருத்தர் கெட்ட வார்த்தையாக பேசுகிறான், குடி வேறு, இவன் திட்டிகிட்டே இருக்கிறார். இவர் இருக்கப்ப குடிச்சுப்பிட்டு வந்து பாரு என்ன சண்டை போட்டுட்ருக்கிறான் அப்படின்னு பக்கத்தில் இருந்து இவரும் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாராம்மா. திடீர்னு சண்டை முடிஞ்சு போய் அவன் இவரை பார்த்துட்டு ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு வந்தானா. எல்லோரும் இவரையும் சேர்ந்து பார்த்தாங்க. ஐயா உங்ககிட்ட தான் நான் படித்தேன் அப்படின்னானா. அவர் சொல்கிறார், தரசிலப்பையா இவன் அந்த நேரத்தில் அவன் இதை சொல்லுவான் அப்படின்னு. சில நேரம் மாணவர்கள் நெகட்டிவ் என்ட்ரி கொடுத்துட்றாங்கன்றதுக்காக அது சொன்னார். அப்போ பாருங்கள், நல்லவர்களுடைய சாட்சியம் தானே பேர் பெற்றது, நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம பிள்ளைகளே நல்ல பிள்ளைகளாக இருந்தால் தான் என் பிள்ளைன்னு சொல்லிப்பீங்க. அதே மாதிரி தான் நாமளும் கடவுளுக்கு சான்று பகருகிற பிள்ளைகளாக நின்று நம்ம என்ன செய்யணும்? மாதாமாவுக்கு சான்று பகரணும். மாதாமாவை நான் பக்தன், மாதாவின் பக்தன்னு சொன்னோம்னா மாதாமாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். மாதாமா என் தாய் அப்படி சொன்னால் அவங்களுக்கு பிரியமாக இருக்கும். நம்ம பண்ணுறதெல்லாம் ஒழுசத்தனத்தை பண்ணிவிட்டு நம்ம ஒரு போர்வை, ஒரு ரிலீஜியஸ் கார்மெண்ட்டை நம்ம மேலே போட்டுக்கிட்டு ஒரு ஆன்மீக போர்வையை போத்திக்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வேற என்னமோ இருந்துட்டு மாதாமா என்னுடைய தாய்ன்னு சொன்னால் பார்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அன்னை மரியாளுக்கு அவமானம் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் தாய்க்கு நீங்கள் அவமானத்தை கொடுக்காதீங்க, அவர்கள் உனக்கு தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ என்ன பாவம் பண்ணாலும் அவங்க உன்னை மன்னிப்பாங்க. ஆனால் அந்த தாய் உனக்கு அடையாளப்படுத்துகிற அந்த அடையாளத்தை நீ உள்ளத்திலே தாங்கி பயணித்து வா. ஆண்டவர் அதுக்கு தான் இன்றைக்கி இந்த திருவிழாவை கொடுத்துருக்கிறாரு. இந்த திருவிழாவில் இந்த சிறப்பான தலைப்பை கொடுத்துருக்கிறாரு. சிந்தித்து பாருங்கள், நீங்கள் தாய் அன்னை மரியாள் என்னுடைய தாய் என்று சொல்லியிருக்கிறீங்களா? அப்படி சொல்வதற்கு தகுதியோடு சொல்லியிருக்கிறீங்களா? உண்மையாலுமே நீங்கள் சொல்கிறதை கேட்டு மாதாமா சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? ஒருவேளை இதுவரைக்கும் சொல்லலைனாலும் பரவாயில்ல, ட்ராவல் ஃப்ரம் ஃபீஸ்ட் டு ஃபீஸ்ட். நான் எல்லா ஃபீஸ்ட்லேயும் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு செய்தி இதுதான். அன்னை மரியாளை பெருமைப்படுத்த நீங்கள் இந்த திருவிழாவிலிருந்து அடுத்த திருவிழாவுக்கு பயணித்து பாருங்களேன். இந்த தாயினுடைய ஒரே ஒரு 3 குவாலிட்டியை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. அந்த குவாலிட்டியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக அடுத்த திருவிழாவில் உங்கள் இதயம் மகிழும்.
உங்கள் இதயம் ஆண்டவருக்கு முன்னாடி அகமகிழ்ந்து நிற்கும். ஏன்னா நீங்கள் சாதிச்சுட்டு வந்து நிற்பீங்க. திரும்பி பார்க்குற பொழுது போன வருஷம் இந்த திருவிழாவில் இந்த அறிவு கட்ட ஆல்பர்ட் இப்படி சொன்னார், நான் கேட்டேன். ஒத்துக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் எல்லாம். நான் அறிவு கட்டவன் இவ்வளோ பேர் ஒத்துக்கிறாங்க, பரவாயில்ல. எனக்கு அறிவு கட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அறிவுள்ள பிள்ளையாக மாறணும். தேவ பிள்ளைகளை, நீங்கள் அப்படிப்பட்ட ட்ராவல் ஃப்ரம் ஃபீஸ்ட் டு ஃபீஸ்ட். நீங்கள் அடுத்த ஃபீஸ்ட்டுக்கு வந்து நிற்கும் போது ஒரு அர்த்தமுள்ள ஒரு விழாவை கொண்டா. இப்போ யோசிச்சு பாருங்கள், போன ஃபீஸ்ட்டுக்கு ஏதாவது முடிவு எடுத்தீங்களா? எடுத்திருந்தீங்கன்னா ஓகே, ஒன்றுமே இல்லைன்னா அப்போ வெறுமையாய் பயணிச்சிருக்கிறீங்க. ஒரு டார்கெட் இல்லை. அன்னை மரியாள் இலக்கோடு பயணித்தவர்கள், தாய் இலக்கோடு பயணித்தவர்கள், தாய்மை என்கிற அந்த அடையாளத்தை தனக்கே உரித்தான விதத்தில் வெளிப்படுத்தினவர்கள். இயேசுசாமியை இழந்த பிறகும் தன்னுடைய வாழ்க்கை முடங்கி போனது என்று சொல்லி கதவுகளை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தவர் அல்ல தாய். கதவை திறந்து வைத்து எல்லோரையும் வரவேற்று திருச்சபை என்கிற புதிய அத்தியாயத்தை துவங்கி வைத்தவர் தாய். இன்னைக்கு இந்த திருச்சபை உங்களால் ஒரு படி உயர்ந்து இருக்கிறதா? அல்லது நீங்கள் நிற்கிற இடம் விண்ணரசினுடைய அடையாளமாக இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க, செயல்பட முனைவோம். எல்லாம் எழுந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் எழுந்திரிச்சு நிற்போம். ஆண்டவரிடத்தில் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போமா? அன்னை மரியாளை எங்களுக்கு தாயாக கொடுத்தீங்கப்பா, நன்றி தகப்பனே. இதோ இந்த அருமையான நாளில் இந்த தாய் அனைத்து உலகத்திற்கும் தாயாக இருக்கிறார். அவர்களுடைய தாய்மை பேற்றை நான் அறிந்து இந்த தாய்க்கு சான்று பகரக்கூடிய பெலனை எனக்கு தாங்க. எல்லா கரங்களை கும்பிட்டு கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஒரு விசை ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்க. ஒரு விசை கேளுங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. அன்றைக்கு தாய் மரியாளை நிரப்பின தூய் ஆவியானவரே என்னை நிரப்புமையா. இதோ இந்த திருவிழா வெறுமையாய் போய்விடக்கூடாது தகப்பனே. என் அன்னை மரியாளுக்கு நான் உண்மையுள்ள பிள்ளையாய் மாறணும். என்னிடத்தில் இருக்கிற பொய்மை மாறணும், என்னிடத்தில் இருக்கிற வெறுமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. கண்களை மூடி எல்லா பிள்ளைகளும் கேட்போமா? வாரும் ஆவியானவரை, பரிசுத்த வல்லமையின் ஆவியானவரை என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. வாரும் விரைந்து வாரும் ஆவியே என் ஆற்றலே நீர்வா, தூய்மையாக்கி என்னை நிரப்ப வா, உயிரேவா உணர்வேவா, உயிரேவா ஒளியேவா. பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகளை நிரப்ப இறங்குவார். இந்த ஆலயம் நிரம்பி இருப்பது போல பிள்ளைகளுடைய இதயமும் நிரம்பி இருப்பதாக. இன்று வந்த பிள்ளைகள் யாரும் வெறுமையாய் செல்லாதபடி தூய் ஆவியானவர் தாமே பிள்ளைகளை நிரப்புவீராக. என் தாய் மரியாளுடைய பரிந்துரை இப்பொழுது பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கையின் பேரிலே சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அனைத்து மாந்தருக்கும் தாயாக கொடுக்கப்பட்ட எங்கள் தாயினுடைய பரிந்துரை முத திருமுன் கேட்கப்படும் என்கிற நம்பிக்கையிலே வந்திருக்கிற அனைவருடைய இதயத்தையும் உம்முடைய அன்பின் ஆவியானவர் பற்றி எறிய செய்யக்கூடிய செயல்பாட்டின் ஆவியானவர், இதோ தாய்க்கும் மகனுக்கும் சான்று பகருகிற அந்த சாட்சியத்தின் ஆவியானவர் எங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே மன்றாடி செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் ஒருமுறை வலதுகிற முயற்சி சொல்லுவோம். ஆமென், ஆமென்.